Good afternoon, children. This is your social science teacher, standard 7th, subject social science, unit 2, history, the Mughal Empire. Now let us recall in previous class and first topic Akbar. Akbar 1556லேருந்து 1605 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய சன்னா ஹுமாயூனுடைய சன்னு தான். 14 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் ரூல் பண்ண வராரு. இவருடைய ரெஜெண்ட் ரூலராக யாரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா பைரம் கான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் டாபிக் கான்க்வெஸ்ட் ஆஃப் தி உமன் ரூலர்ஸ். அக்பருடைய பீரியடில் 2 உமன் ரூலர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அக்பரை கான்க்யூஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரூலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் ப்ரொவன்ஸியை ரூல் பண்ணக்கூடிய ராணி துர்காவதி. ராணி துர்காவதியை அக்பர் டிஃபிடேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆக்குபை பண்ணிட்டாரு. அண்ட் தென் அதர் ரூலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகமது நகரை சார்ந்த ராணி சந்த் பிபி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்பர்கிட்ட ரொம்ப பிரேவாக ஃபைட் பண்ணுறதால அக்பர் அவருக்கு ஃபேவரபிளான ஒரு ட்ரீட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணிடுவார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் ஹால்டியடு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1756 வந்து அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங் இவங்க 2 பேருக்குமே இந்த பேட்டில் ஆஃப் ஹால்டியட் அப்படின்ற வார் நடக்கும். இந்த வாரில் அக்பர் ராணா பிரதாப் சிங் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிடேட் பண்ணிடுவார். டிஃபிடேட் பண்ணதுக்கப்புறம் அவர் தன்னுடைய அவருடைய அந்த குதிரையுடைய ஹார்ஸுடைய நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா சேத்தாக். அந்த சேத்தாக் அந்த குதிரை மீது ஏறி வந்து பார்த்திங்கன்னா இவர் எஸ்கேப் ஆவார். எஸ்கேப் ஆகிட்டு அங்கே ஜங்கலில் இருந்துக்கிட்டே ஃபாரஸ்ட்டில் இருந்துக்கிட்டே அக்பர்கிட்ட கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா இவர் வார் பண்ணிகிட்டே இருப்பார். இவரை பற்றின நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ரூலர் பார்த்திங்க அப்படின்னா ஜஹாங்கீர். அக்பருடைய சன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர். இவர் 1605லேருந்து 1627 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூல் பண்ணுறாரு. ஓகேவா? இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட் ரன்னிங் தி கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் எதில் மட்டும்தான் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்டு, ஆர்கிடெக்சர், பெயிண்டிங், மியூசியம் இதில் மட்டும்தான் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இவங்களுடைய ஒய்ஃப் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூர்ஜஹான். இவங்களுடைய அனதர் நேமு மெக்ருனிஷா. அதை பார்த்திங்கன்னா உலகத்தின் ஒளி அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா மெக்ருனிஷா. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரூல் பண்ணுவாங்க அப்படின்றத ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்றைக்கி கிளாஸில் அந்த கிரேட் முகல்ஸில் யார் அந்த 2 பர்சன் பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஷாஜகான் அண்ட் லாஸ்ட் ரூலர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப். இவங்கள பற்றினா நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷாஜகான். ஓகேவா? இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா இவரால் பில்டு பட்ட அந்த தாஜ்மஹால் ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்டு பண்ணவர்னா ஷாஜகான் தான். ஓகேவா? ஸோ இதனால தான் இவருக்கு என்ன நேம் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா பிரின்சி ஆஃப் ஆர்கிடெக்சர். அது பார்த்திங்கன்னா கட்டடக்கலையின் இளவரசர் அப்படின்ற நேமு ஷாஜகானுக்கு கொடுக்குறாங்க. ஷாஜகான் Prince Khurram, after a struggle for power, succeeded Jahangir as Shah Jahan, king of the world. Shah Jahan ruled for 30 years. ஷாஜகானுடைய ஒரிஜினல் நேம் தான் பிரின்சி குரம். இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் என்ன பவரை வந்து பார்த்திங்கன்னா கேப்சூர் பண்ணுறாரு. கேப்சூர் பண்ணுறப்ப இவருக்கு என்ன டைட்டில் நேம் கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் தி வேர்ல்டு. அதை பார்த்திங்கன்னா உலகத்தின் அரசர் அப்படின்ற நேம் கொடுக்குறாங்க. இவர் எத்தனை வருஷம் ரூல் பண்ணுறாங்கன்னா 30 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் ரூல் பண்ணுறாரு. Next, he led a campaigns against Ahmednagar and annexed in 1632. Bijapur and Golconda were also conquered later. Some Marathas warriors, notably Shivaji Bhonsle, Shivaji's father, entered the service of the Deccan kingdoms and trained bands of Maratha soldiers to fight against the Mughals. So there was a sustained resistance in Deccan to the Mughals from Marathas too. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாஜகானுடைய கேம்பைன்ஸ் அவருடைய படையெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அகமது நகருக்கு அகைன்ஸ்ட் பண்ணுறாரு. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணுறப்ப 1632 அகமது நகரை அனெக்ஸ்டட் பண்ணிட்டாரு. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜப்பூர், கோல்கொண்டா இந்த பகுதி எல்லாமே கான்க்யூட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு சில மராத்தாஸ் போர் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இதில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவாஜிஸோடைய ஃபாதர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜி போன்ஸ்லே அப்படின்றவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா டெக்கான் கிங்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப டு ஃபைட் அகைன்ஸ்ட் த முகல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அகைன்ஸ்ட் பண்ணணுன்றதுக்காக அந்த மராத்தா சோல்ஜர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, தேவையான ட்ரெயினப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா முகல்ஸ்க்கும் மராத்தாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்கான் பகுதியில் ஒரு
அதை பற்றினா ஒரு ப்ரோலாங்டு வார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது. Next, Shah Jahan fell in 1657 and a war of succession broke out among his four sons. Aurangzeb emerged successful after killing his three brothers, Tara, Shija, Murad. Shah Jahan passed last 8 years of his life as a prisoner in the suburbs of Agra Fort. 1657 வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவாயிடுது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 4 சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 4 சன்ஸுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, யார் அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரிசுரிமை போர் நடக்குது. இதில் அவுரங்கசீப் அவருடைய 3 பிரதர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கில்டு பண்ணிடுறாரு. கில்டு பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரூலராக யார் வராங்க பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வராங்க. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகானுடைய லாஸ்ட் 8 இயர்ஸ், ஓகேவா, அவருடைய இறுதி நாட்கள் அந்த 8 வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, சிறையிலே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஆக்ரா ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய ஷபார்ஜ் அப்படின்ற அந்த சிறையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் ரூலர் தான் அவுரங்கசீப். 1658லேருந்து 1707 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு. அவுரங்கசீப் த லாஸ்ட் கிரேட் முகல்ஸ் started off his reign by impressing his old father. He assumed the title Alamgir, the conqueror of the world. He reigned for 48 years. He was no lover of art like his grandfather Jahangir and architecture like his father Shah Jahan. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸ் எம்பையரில் லாஸ்ட் கிரேட் முகல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். ஓகேவா? அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபாதர் யாருன்னா ஷாஜகானை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரைஸ்டு பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரூலராக வந்து பார்த்தீங்கன்னா மாறியிருக்காரு. அந்த மாதிரி மாறுறப்ப இவருடைய டைட்டில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்கீர். அதனுடைய மீனிங் தான் த கான்க்யூரர் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது பார்த்தீங்கன்னா உலகத்தை வென்றவர் அப்படின்ற டைட்டில் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருக்காரு. 48 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய கிராண்ட் ஃபாதர் தான் ஜஹாங்கீர் இருக்கார் இல்லையா, ஜஹாங்கீர் மாதிரி இவருக்கு ஆர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே மாதிரி இவருடைய ஃபாதர் ஷாஜகான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டடக்கலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவுரங்கசீப், ஓகேவா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோலரன்ஸ் ரூலர். ஓகேவா? இதில் முகல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோலரன்ஸ், சமய சகிப்புத்தன்மை உள்ள ஒரு ரூலர்ஸ். அவுரங்கசீப் அப்படின்னாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோலரன்ஸ் ரூலர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அதர்ஸ் ரிலீஜியஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இம்பார்ட்டன்ஸும் ஒரு கொடுக்காத பர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுரங்கசீப். நெக்ஸ்ட், he tolerate no religion excepting Islam. He recomposed the jizya tax Hindus and excluded them the office as the possible between 1658 and 1681. Aurangzeb remained the north and suppressed the revolt of Kundalkars, Jats, Satminas and Sikhs. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாலரேட் நோ ரிலிஜன் எக்ஸப்டிங் ஆஃப் இஸ்லாம் சமயத்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சமய சகிப்புத்தன்மை, மற்ற எந்த சமயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டார். ஓகேவா? அதே மாதிரி ஹிந்துஸ் மீது போடப்பட்ட அந்த வரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசியா டேக்ஸ். ஓகேவா? அந்த ஜிசியா டேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. 1658லேருந்து 1681 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்ட் வந்துருக்குது. அந்த ரிவால்ட் ஃபுல்லாகவே யார் சப்ரஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவுரங்கசீப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ்ட் பண்ணியிருக்காரு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்ஸ் எம்பையர். ஓகேவா? இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய கண்ட்ரோல் வந்துருக்குன்னா அவுரங்கசீப்போடைய கண்ட்ரோல் இருக்குது. இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான் ரூல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், ரிலேஷன் வித் த ராஜ்புட்ஸ் அண்ட் தி மராத்தாஸ். Aurangzeb harshly towards Rajputs led to prolonged war with them. To make matters worse, the rebellion son Prince Akbar joined the force of Rajput and created troubles to him. Prince Akbar entered into pact with Shivaji's son Shambhoji in the Deccan, so Aurangzeb had to march Deccan in 1689. அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்லி டுவோர்ட்ஸ் தி ராஜ்புட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிரியாகவே கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸுக்கும் ராஜ்புட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோலாங்டு வார் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. இந்த வாரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னா
அவுரங்கசீப்புடைய சன்னு, அவருடைய நேம் தான் பிரின்சி அக்பர். ஓகேவா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்பூட்ஸ் கூட ஜாயின் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் ட்ரபிள்ஸ் டு தம், அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதோட பிரின்சி அக்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜியோட சன்னு சம்போஜி இருக்கார் இல்லையா, சம்போஜி கிட்ட டெக்கான் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்டை வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை, ஒரு பேக்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால அவுரங்கசீப் 1689 எங்கே வராரு பார்த்தீங்கன்னா டெக்கானுக்கு வராரு. நெக்ஸ்ட், in the Deccan, Aurangzeb brought Bijapur and Golconda into submission. Shivaji had carved kingdom, proclaiming himself the emperor of Maratha state 1674. Aurangzeb could not stop the rise of Shivaji in southwest, but he vanquished Shivaji's son and successor Sambhoji, who was captured and executed by him. Aurangzeb remained in the Deccan until his death in 1707 at the age of nearly 90. இப்போ அவுரங்கசீப் டெக்கானுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜப்பூர், கோல்கொண்டா இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பகுதியும் தன்னுடைய கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர்றாரு. அதே சேம் டைம் 1674 சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா மராத்தா ஸ்டேட், எம்பரர் ஆஃப் தி மராத்தா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மராத்தா பேரரசை ஃபார்ம் பண்ணி அந்த அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை தான் என்ன பண்ணுறாரு, கிங்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்ளமைன் பண்ணிடுறாரு. அதே மாதிரி சவுத் வெஸ்ட் சைடில் சிவாஜியோடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அதை வந்து யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவுரங்கசீப்பால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் அப்படி இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிவாஜியோடைய சன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்போஜி இருக்கார் இல்லையா, அவரை வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொடுமைகள்லாம் கொடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எக்ஸிக்யூட்டட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் 1707, ஓகேவா, அந்த அவருக்கு அப்போ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 19. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, மராத்தாஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வார் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு த முகல் அட்மினிஸ்ட்ரேஷன், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், முகலாயருடைய நிர்வாகம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். The Mughals provide a stable administration in large part of India. The emperor was the supreme head of the Mughal administrative system. He was the lawmaker, the chief executive, the commander-in-chief of the army, and final dispenser of the justice. He was assisted by the Council of Ministers. The most important officials were Vakil, Prime Minister, Wazir or Diwani in Chief Minister, Revenue and Expenditure. இப்போ முகல்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பரர் தான். ஓகேவா, முகல் எம்பரர் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ஹெட்டாக இருந்திருக்காங்க. இவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லா மேக்கராக இருந்திருக்காங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்காங்க, அதே மாதிரி கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் தி ஆர்மி படைக்குடைய தலைமை தளபதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், நீதிக்குலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பர்சனாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் அப்படின்றவங்க யார் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. வசீர் ஆர் திவானி அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா வரவு செலவு இருக்கு இல்லையா, அதனுடைய மினிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொவின்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன். த எம்பையர் வாஸ் இன்டு செவரல் subas. Each subas was under the control of officer called subedar. The subas were further divided into districts called sarkars. The sarkars were subdivided into the parganas. A group of village formed a pargana. வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா முகல்ஸ் எம்பையரில் வந்து பார்த்தீங்கன்னா செவரல் டிவைட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவன்சஸ் அப்படின்றத சுபாஸ் அப்படின்றது மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சுபாஸை வந்து பார்த்தீங்கன்னா யார் ரூல் பண்ணுறாங்களோ, ஓகேவா, யாருடைய கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபேதர் அவருடைய கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இந்த சுபாஸை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபர்தராக டிவைட் பண்ணுறப்ப டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சிருக்காங்க. அதனுடைய நேம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கார்ஸ். இந்த சர்க்கார்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. அது பர்கானாஸ். பர்கானாஸ் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எ குரூப் ஆஃப் தி வில்லேஜஸ் அடங்கிய ஒரு தொகுப்புக்கு தான் பர்கானாஸ் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளாட்சி நிர்வாகம். த டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வேர் administrated by Kotwas. Kotwas maintained the law and order. The administration of village left in the hands of local village panchayatas, informal institution of the justice in villages.
The panchayat runs jury dispenser of the justice. இப்போ இந்த டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யார் அட்மினிஸ்ட்ரேட்டட் பண்ணியிருக்காங்கன்னா கொத்துவால்ஸ், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டட் பண்ணியிருக்காங்க. கொத்துவால்ஸ் வேறு என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா லா அண்ட் ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை யாருடைய கையில் கொடுத்துறான்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, அவங்களுடைய கொடுத்துருக்காங்க. இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து தான் அந்த வில்லேஜில் என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், நீதி கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இது இருந்திருக்கு. Next, army. The Mughal army comprised the infantry, cavalry, war elephants and artillery. The emperor maintained a large number of trained and well-armed bodyguards and palace guards. இப்போ முகல் ஆர்மிஸில் எதெல்லாம் கம்ப்ரைஸ்டாக இருக்குன்னா இன்ஃபென்டரி மீன்ஸ் காலாட்படை, கேவலரி மீன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குதிரைப்படை, வார் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னா யானைப்படை, ஆர்டிலரி மீன்ஸ் பீரங்கி படை. ஓகேவா, எல்லா விதமான படைகளும் இருந்திருக்குது. இதில் எம்பரர் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரெயினர்டு அண்ட் வெல் ஆர்மர்டு த பாடி கார்ட்ஸ். ஓகேவா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படை இருக்காங்க இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெல் ஆர்மர்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்ருக்காரு. அதே மாதிரி பேலஸை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கான ஒரு தனியான படைப்பிரிவுகளும் வந்து இந்த எம்பரர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மன்சப்தாரி சிஸ்டம் அப்படின்றது. Akbar introduced the Mansabdari system. According to this system, nobles, civil and military officials were combined to form one single service. Everyone in the service was given a Mansabdar, meaning a position or rank. A Mansabdar hold of such a rank. Mansabdar rank was dependent on Zat and Savar. இப்போ மன்சப்தாரி சிஸ்டம் அப்படின்றத அக்பருடைய பீரியடில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மன்சப்தாரி சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் பார்த்திங்கன்னா நொபல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபுக்கள், சிவில் மீன்ஸ் குடிமை பணியாளர்கள், மிலிட்ரி அஃபீஷியல்ஸ்னால் இராணுவ படைகள், இவங்க எல்லாரும் சேர்ந்த அந்த ஒரே ஃபார்முக்கு பேர் தான் மன்சப்தாரி சிஸ்டம் அப்படின்றது. இந்த மன்சப்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் இந்த சர்வீஸ் வாஸ் கிவன் ஏ மன்சப். இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொசிஷன் ஆர் ரேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ரேங்க்ன்றது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு மன்சப்தாரி இருக்கார் அப்படின்னா அவர் என்னது ஒரு 10 ஹார்ஸோ இல்லை ஒரு 10 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ஸ் மேன் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேங்க்கு. அதே மாதிரி ஒரு 100 ஒரு 50 வச்சுருக்காங்கன்னா அந்த மாதிரி அவங்களுடைய எண்ணிக்கை கவுண்டிங்க்கு தகுந்த மாதிரி ஒரு ரேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ரேங்க்ன்றது எதை வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன ஜாத் அண்டு சேவார், அதாவது உங்களுடைய கவுண்டிங் ஆஃப் ஹார்ஸ்மேன் இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி ஜாத் அண்டு சேவார் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட் முகல்ஸில் நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுரங்கசீப். அதுக்கடுத்து முகல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ரொவன்சி பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து சென்ட்ரல் ப்ரொவன்சி ஒன்று, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரொவன்சியல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மன்சப்தாரி சிஸ்டம். ஓகேவா, இதெல்லாம் இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். இந்த லெசனுடைய ரிமைனிங் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.